பொள்ளாச்சி இலக்கிய வட்ட ஆன் பண்ணலையா? பொள்ளாச்சி இலக்கிய வட்ட நிகழ்விற்கு கூடியிருக்கும் பெருமைமிகு நேசர்களுக்கும் இந்த நிகழ்வின் தலைமுறையாற்றி சென்றுள்ள இலக்கிய ஆளுமை ஐயா சிற்பி அவர்களுக்கும், ஆளுமைகளின் ஆளுமையாக திகழும் அமிர்தம் சூர்யா அவர்களுக்கும் மற்றும் புன்னகை இலக்கிய விருது பெற்ற அன்பு தோழர்களுக்கும் மற்றும் அம்சப்பிரியாவின் 7 நூல்களை வெளியிட்டு பெற்றுக்கொண்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. எல்லா துறைகளையும் போல பதிப்புத்துறையும் பலவீனமாகி வருகிறது. ஏன் சொல்கிறேன்னா, ஒரு நாளில் 1 லட்ச ரூபாய்க்கு வியாபாரம் பண்ண ஒரு கடை சமீபத்தில் மூடிட்டாங்க. அந்தளவுக்கு ஒரு சூழ்நிலை மாறிக்கிட்டே இருக்குது. அதையும் மீறி இந்த சூழ்நிலைகளையும் கடந்து அம்சப்பிரியாவின் இத்தனை நூல்களை வெளியிடுவதே பெருமகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏனென்றால் உங்கள் மீது அவர் வைத்திருக்கும் நம்பிக்கையை ஒருபோதும் ஏமாற்றம் அளிக்காது என தொடர்ந்து ஆதரவளிக்கும் உங்கள் நம்பிக்கையும் ஒரு காரணம்தான். அவர் தொடர்ந்து தொய்வில்லாமல் இயங்குவதற்கு உங்களின் பேரன்பும் பொள்ளாச்சி இலக்கிய வட்ட நண்பர்களின் உதயம்தான் மிக முக்கிய காரணம் என்று சொல்லிக்கொள்கிறேன். அம்சப்பிரியாவின் கவிதை உலகம் அவர் காண்கிற எளிய மனிதர்களின் வாழ்வின் அனுபவங்களை பகுத்து நவீன வடிவில் கவிதையாக்கி தருகிறார். எளிமையாக இருக்கும், அதே நேரம் பல்வேறு தரிசனங்களை தர வல்லது. கவிதைகளை தாண்டி படைப்பிலக்கியத்தின் பல்வேறு தளங்களில் பயணிக்கக்கூடியவர். சூழலில் குறித்த கட்டுரைகள், கவிஞர்களை அடையாளப்படுத்தும் விதமாக கவிதையில் பயணித்தல், உதிரும் வேர்கள் என்கிற முதல் சிறுகதை நூல், வீடெங்கும் வேப்பம்பூ வாசனை என்கிற ஐக்கு நூல், அன்னை ராஜேஸ்வரி பதிப்பகத்தில் அவரின் நூல்கள் தொடர்ந்து வெளிவந்துள்ளது. பெரும் புகழ்பெற்ற நூலாக அவரின் கல்வி 100 சிந்தனைகள் பெரும் வரவேற்பை பெற்றது. அந்த நூலின் ஆங்கில மொழியாக்கமும் நானே வெளியிட்டேன். அவரின் படைப்பிலக்கிய முதல் முயற்சி நூல்களை நான் நிறைய வெளியிட்டிருக்கிறேன். அவர் தொடாத ஒரு முயற்சி நாவல்தான். வரும் காலங்களில் அதையும் செய்வார். நான் வெளியிட வாய்ப்பு கிடைக்கும் என நம்புகிறேன். ஏனெனில் 700 புத்தகத்திற்கும் இதுவரை பதிப்பித்து உள்ளேன். பொள்ளாச்சி இலக்கிய வட்ட நண்பர்களின் படைப்பாளர்கள் நூலிலையும் என் பதிப்பகம் மூலமாக வெளியிட்டிருக்கேன். தொடர்ந்து இது போன்ற நிகழ்வை ஒருங்கிணைப்பதும் நடத்துவதும் மிக சிரமம். ஏன்னா நானே பதிப்பகம் சார்பாக 300 கூட்டங்களுக்கு மேல் நடத்தியிருக்கிறேன். அது முடியாத காரியம். எல்லாரும் படைப்பாளியாக மாறிவிட்ட போது வாசகர்கள் அன்பர்களை தேடிக்க அமர வைப்பது சிரமம். உங்கள் வருகை இந்நிகழ்வை சிறப்புறச் செய்கிறது. அனைவரின் பேச்சை கேட்டு செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். மேலும் 21/5/2024 அன்று பிறந்தநாள் காணும் அம்சப்பிரியா அவர்களுக்கு பதிப்பகம் சார்பாக ஒரு அன்பு பரிசை உங்கள் வாழ்த்துக்களோடு நான் வழங்கி செல்கிறேன். நன்றி, வணக்கம்.